திருத்த சட்டம் அப்படிங்கிறது இந்தியாவிலேயே பிறந்து இந்தியாவிலேயே வாழக்கூடிய ஒருவரை நம்ம இந்திய குடிமகன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லாமல் இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய ஒருத்தரை வேற ஒரு நாட்டவர் ஒரு பொண்ணையோ ஆணையோ திருமணம் செஞ்சுக்கும் போது அவரும் இந்திய குடிமகனாகக்கூடிய தகுதி உடையவர் அப்படின்னே சொல்லலாம். அப்படி இல்லாமல் இந்தியாவோட எல்லை பகுதிகளாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், திரிபுரா இந்த மாதிரியான மாநிலங்களில் இந்தியாவோட பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி பங்களாதேஷ் இந்த மாதிரியான நாடுகளில் பெரும்பான்மையானவர்கள் முஸ்லீம்கள் தான் வாழ்ந்துட்டு வராங்க. அங்கே சிறுபான்மையினராக வாழக்கூடிய ஹிந்துஸு, புத்திஸ்ட்டு, பார்சிஸு, கிறிஸ்டியன்ஸ் இந்த மாதிரி ஒரு 6 பிரிவை சார்ந்தவர்கள் அங்கே நடந்திருக்கக்கூடிய மத கலவரங்கள், அதாவது 1971 எல்லாம் லிபரேஷன் வார் நடந்திருக்கு. அந்த மாதிரியான டைமில் அங்கிருந்து அகதிகளாக வந்து இந்த இந்தியாவோட எல்லை மாநிலங்களில் வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வரைக்குமே இந்தியாவில் அகதிகளாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் அகதிகளாக வாழக்கூடிய மக்களுக்கு இந்திய குடியுரிமை பெற்ற தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பிஜேபி அரசு சிஏஏ அப்படிங்கிற ஒரு திட்டத்தையே வந்து கொண்டு வந்தது. மத்திய அரசு 2019 இந்த குடியுரிமை திருத்த சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. ஆனால் நாடு முழுவதும் இதுக்கு வந்துட்டு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. அதில் குறிப்பாக அஸ்ஸாமில் அதிகமான வெளிநாட்டவர் அங்கே அகதிகளாக வாழ்ந்துட்டு வர்றதுனால அஸ்ஸாமில் தான் வந்து ரொம்ப பெரிய கலவரம் நடந்தது அப்படின்னே சொல்லலாம். 2019 இது நடந்தது. இந்தியாவில் இருக்கக்கூடிய அர்பன் சிட்டிஸில் எல்லா இடத்துலையுமே கூட இதுக்கான போராட்டம் நடந்தது. ஆனால் கோவிட் வந்ததுனால இதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ தான் வந்து 2024 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கு. அஸ்ஸாமோட சென்சஸ் டேட்டா படி அங்கே இருக்கக்கூடிய டோட்டல் பாப்புலேஷன் பார்த்தோம்னா 3,30,00,000 பேர் அங்கே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அதில் 19 லட்சம் பேர் இந்த மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் சைடு இருந்து வந்து அகதிகளாக மைக்ரேட் ஆனவங்க தான் 19 லட்சம் பேர் இருக்காங்க. என்ஆர்சி டேட்டா, அதாவது இந்த நேஷ்னல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டல் பாப்புலேஷனில் எவ்வளோ பேருக்கு இந்திய குடிமகனாக வாழ்ந்துட்டு வர்றவங்க எவ்வளோ பேர் அப்படிங்கிறத ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கணக்கெடுப்பு தான் இது. அதுபடி பார்க்கும்போது ஒரு 19 லட்சம் பேர் அங்கே சிட்டிசன்ஷிப் இல்லாமல் வாழ்ந்துட்டு வர்றதா தெரியுது. அவங்களுக்கெல்லாம் இந்திய குடிமகன் ஆகக்கூடிய வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் மத்திய அரசு சிஏஏ அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறதா விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த எல்லாருமே இதுக்கு தகுதியுடையவர்களா அப்படின்னு பார்த்தோம்னா முஸ்லீம்கள் அல்லாத மற்ற மதத்தினை சார்ந்தவர்கள் மட்டுமே இதுக்கு தகுதி உடையவர் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது குறிப்பாக 2014 முன்னாடி இந்தியாவுக்கு வந்திருக்கணும். அதுவும் 6 வருஷம் இந்த இந்தியாவில் இருந்திருக்கணும். 6 அப்படிங்கிறது ஒரு வருஷம் ஃபுல்லாக இருந்திருக்கணும். மற்ற ஒரு 10 வருஷத்தில் ஒரு 5 வருஷம் டோட்டலாக இருந்திருக்கணும். மொத்தம் 6 வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே இல்லாமல் குடியுரிமை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை ஆன்லைனில் புக் பண்ணுறதுக்காக இதுக்கான ஒரு ஆப்பும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியன் சிட்டிசன்ஷிப் online.nic.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டும் இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இம்ப்ளிமெண்டேஷனில் மத்திய அரசுக்கு மட்டுமே இதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சரி, இந்த மாதிரி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷை சார்ந்த மக்களுக்கு நம்ம இங்கே குடியுரிமை கொடுக்கறதுக்கு அந்த நாட்டு அரசு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பாகிஸ்தான் அதிபர் இம்ரான்கான் இதை ஒரு பாரபட்சமான சட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. மேலும் இதனால் 2 நாடுகளுக்கு இடையான சில ஒப்பந்தங்கள் வந்து பாதிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பங்களாதேஷில் இந்த மாதிரி மத ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது பங்களாதேஷில் இல்லை அப்படின்னு அந்த நாட்டு அரசு சொல்லுது. அதே மாதிரி இதனால இந்தியாவுக்குள்ள மத ரீதியான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடியுரிமை பெற்ற ஒருத்தருக்கு என்னெல்லாம் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது, விற்கிறதுக்கான உரிமை இருக்கு. அதே மாதிரி ஓட் பண்றதுக்கான உரிமை இருக்கு. வேலை வாய்ப்பு, மத்திய மாநில அரசுகளோட சலுகைகளை எல்லாம் பயன்படுத்திக்கக்கூடிய உரிமை இருக்கு. இதே நம்ம வெளிநாட்டவருக்கும் இந்த குடியுரிமை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட உரிமைகள் எல்லாம் அவங்களுக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால ஒரு சைடு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க.
இந்த குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு நிறைய அரசியல் கட்சியினர் அதே மாதிரி பொதுமக்களும் இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அந்த வகையில் பிஜேபி இல்லாமல் மற்ற கட்சிகளை சார்ந்த முதலமைச்சர்கள் எல்லாமே இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த சட்டம் கொண்டு வந்ததில் இந்தியாவோட பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகளாக இருக்கக்கூடிய அந்த நாட்டுடைய சிறுபான்மையின மக்களுக்கு மட்டுமே இங்கே அகதிகளாக வந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இலங்கையிலிருந்து அகதிகளாக வந்து ஈழத்தமிழர்கள் ரொம்ப வருஷமாக இங்கே வாழ்ந்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கறத பற்றி மத்திய அரசு எதுவுமே சொல்லலை அப்படின்னு அரசியல் கட்சியினர் விமர்சனம் தெரிவிச்சுட்டு வர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இது இந்தியாவை உருவாக்கும் மோடியின் திட்டம் அப்படின்னு ஜப்பான் டைம்ஸ் உட்பட மற்ற மீடியாக்களில் இதை பற்றி விமர்சனம் கொடுத்துட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.